அரசியல் எந்திரிக்கிறாங்களே, சின்ன பசங்க கூட அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆவா எனக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு பற்று வந்தது. ஏன்னா என்ன அடிப்படையிலன்னா, அவரும் வந்து பெரியாரனுடைய கொள்கையை முன் வச்சாரு. காமராஜர் பெரியாரனுடைய கொள்கை, கன்சிராமனுடைய கொள்கையும் இதோடு சேர்த்து இவங்களோட ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற முயற்சி பண்ணேன். ஆனால் அது முழுக்க வந்து அது ஒரு கார்ப்பரேட்டு கம்பெனி மாதிரி தான் செய்யுது. முதலாளி விஜய் கூட வந்து ஒரு திரைப்படத்தின் மூலமாக சம்பாதித்தும் பண்ணி அந்த மூலமாக வந்தவன். அவனுக்கு வந்து மக்களுடைய வலி வேதனை எதுவுமே தெரியாது. மக்களுடைய வலி வேதனை எதுவுமே தெரியாதவன் கடப்பாரனா எது? சமத்துவம் இல்லாத ஒரு கடப்பாறையை கொண்டு சமத்துவத்தை போதித்த பெரியாரை நான் நொறுக்கும் அப்படின்னு. திமுக அண்ணா திமுகல வந்து அதிகார பகிர்வு என்பது இல்லை. அது வந்து முழுக்க வந்து சாதியை கூர்மைப்படுத்தி அந்த சாதிக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து யாரெல்லாம் வந்து முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரை நம்ம நேர்காணல் காண இருக்கிறோம்னா, பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு நேர்காணல் காண இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சமீப காலத்தில் வந்து நீங்கள் தாவேக்காவுடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா ஒரு சில தகவல் வந்து சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நீங்கள் வந்து கையாண்டீங்க? நான் பார்த்தது என்னமோ அது அணுகுனது உண்மைதான். ஒரு மாற்று அரசியல் வந்து இளைஞர் மத்தியில் உருவாக வேண்டும் என்கிற ஒரு காரணம் தான் அதனுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. ஏன்னா மக்கள் வந்து கடந்த 70 ஆண்டு காலமாக வந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ரெண்டு பேருனுடைய, அதாவது திமுகனாலும் சரி, அண்ணா திமுகனாலும் சரி, காங்கிரஸ்னாலும் பிஜேபினாலும், இதனுடைய ரெண்டு பேருனுடைய அந்த கூத்தை பார்த்து ஒன்று ஊழல் இல்லாட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுறது என்னென்னா, பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த பெருஞ்சாதியை சேர்ந்த நபர்கள் தான் பாதிக்கப்படுறதுனால இந்த ரெண்டு கட்சியும், அதாவது திமுகவுனாலும் சரி அண்ணா திமுகனாலும் சரி, இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு மைனாரிட்டி, தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி சாதிகளால் வந்து ஒரு பெருஞ்சாதிகளை அடக்கிறத வந்து பட்டவர்த்தனமாக நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் நேரத்துலையும் சரி, வேட்பாளருடைய நேர்காணலும் சரி, யார் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து வார்டில் மெம்பர் ஆக முடியாத ஒரு சாதி தான் அந்த கட்சியினுடைய, அது திமுகவாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய பிரதான தலைவராக இருக்கிறாரு. அவர் யாராவது அவரை பார்த்து உங்கள் சாதி வந்து எந்த தொகுதியில் இருக்குது, அது பெரும்பான்மையாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து யார் இந்த பெருஞ்சமுதாயத்திலேருந்து யாரும் அவரை கேட்க மாட்டேங்காங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பராக இருக்க முடியாத ஒரு சாதி வந்து பெருஞ்சமூகமாக இருக்கக்கூடிய, அது நாடார்களாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், பறையர்களாக இருக்கட்டும், அருந்திதர்களாக இருக்கட்டும், கோணாராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், அதாவது முக்குளத்தோராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், இவர்கள்கிட்ட அந்த கேள்வியை உங்கள் தொகுதியில் எவ்வளோ உங்கள் சாதிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விலாம் அந்த சமுதாயத்தை ஜனநாயகத்தில் வந்து ஒரு பெருஞ்சமூகம் வந்து தான் ஆட்சி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அப்படிப்பட்ட ஒரு சாதியிடம் வந்து அது ரொம்ப ஊனப்படுத்துகிற மாதிரியான ஒரு நேர்காணல். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மக்கள் வந்து ரொம்ப விரக்தியில் இருந்தாங்க. இளைஞர்கள்லாம் ரொம்ப விரக்தியில் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாற்று ஒரு சக்தியாக, அது திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக இளைஞர்கள் வந்து அரசியல் பேசுகிறாங்களே, அரசியல் எந்திரிக்கிறாங்களே, சின்ன பசங்க கூட அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆவா எனக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு பற்று வந்தது. ஏன்னா என்ன அடிப்படையிலன்னா, அவரும் வந்து பெரியாரனுடைய கொள்கையை முன் வச்சாரு. காமராஜர், அதே மாதிரி அம்பேத்கரனுடைய கொள்கை, இவங்க தான் கொள்கை ரீதியான தலைவர்கள். மற்ற ரெண்டு பேரும் வந்து அஞ்சலையா இருக்கட்டும், வேல்நாச்சியாரா இருக்கட்டும், இவங்க வந்து கொள்கை ரீதியான தலைவர்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க 3 பேர் வந்து ஒரு கொள்கை ரீதியான, காமராஜர் கூட வந்து மக்களுக்கான கொள்கையில இல்லாத கட்சியில தான் இருந்தாரு, அது முதலாளி வர்க்கத்தினுடைய கட்சியில தான் இருந்தாரு. ஆனால் அம்பேத்கரும் பெரியாரனுடைய கொள்கை வந்து என்னுடைய ஒரு ஈர்த்தது. அந்த அடிப்படையில் வந்து இந்த கட்சியை அணுகி வந்து கன்ஷிராமனுடைய சமூக மாற்ற கொள்கை, பொருளாதார விடுதலை கொள்கையை பற்றி நம்ம உள்ளுக்க ஒரு கட்சியோட இணைந்து அல்லது கூட்டணி அமைத்து கொண்டு அவர்களோட பயணிக்கலாம். இளைஞர்களுக்கு வந்து கன்ஷிராமனுடைய அந்த கோர் பிலாசபி, ஆக்சுவலாக கன்ஷிராமன் பிலாசபி என்னன்னா, மெஜாரிட்டி ஹேஸ் டு ரூல் திஸ் கண்ட்ரி, அவ்வளோதான். அதாவது பெருஞ்சமூகம் வந்து இந்த நாட்டை ஆளணும், அப்போதான் வந்து அங்கே ஒரு சமத்துவ சமுதாயம் மலரும் அப்படிங்கிற அடிப்படையில் கன்ஷிராம் கொள்கையை வந்து இவர்கள் மூலமாக இந்த இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போனோம்னா அரசியலில் ரொம்ப இன்னும் தெளிவாவாங்களே அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். அவங்களுடைய
அப்பா மிக அருமையான ஒரு சமூக சிந்தனை, நல்ல ஒரு நாட்டுப்பற்று இருக்குது, சமூக சிந்தனை இருக்குது, ஒரு அவருக்குன்னு ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூ இருக்குது. சேகர் மதிப்புக்குரிய சந்திரசேகர் அப்படிங்கிறத விஜயனுடைய அப்பா வந்து ஒரு கொள்கைக்கான முகம். அது விஜய் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இளைஞர்கள் வந்து ஒன்று வந்து சென்டிமெண்ட்ல இருக்கிறாங்க, இல்லாட்ட உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் தான். இங்க ரெண்டுமே எமோஷனல் தான் இருக்குது. எமோஷனல் வந்து நல்லது தான், ஆனா ஒரு கேடர் பேஸ்டு மூவ்மெண்ட் வந்து எப்படியும் எந்த நிலையிலையும் வந்து ஒரு லீடர் பேஸ்டு மூவ்மெண்ட்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலா கன்ஷிராம் வந்து ஒரு கேடர் பேஸ்ட் மூவ்மெண்ட்டை கட்டினாரு. அந்த கேடர்ஸ் எல்லாமே இன்னைக்கு லீடர்ஸா உயர்ந்து நிற்கிறாங்க. என்னைய போல நபர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த கேடர் பில்டிங் ட்ரைனிங் எடுத்தோம், பொலிட்டிக்கல் கேடர் ட்ரைனிங் எடுத்தோம். அதே மாதிரியான ஒரு கேடர் பேஸ்டு மூவ்மெண்ட்டை இங்க கொண்டு போகலாம் ஒரு விஜய் மூலமா சொல்லி. பகுஜன் திராவிட கட்சி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி, இட் இஸ் நாட் அ ரீஜனல் லெவல் பார்ட்டி. நான் கன்ஷிராமையும் பெரியாரனுடைய கொள்கையை முன்னிறுத்தி தேசம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பெரியாரனுடைய கொள்கை, கன்ஷிராமனுடைய கொள்கையும் இதோட சேர்த்து இவங்களோட ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணேன். ஆனால் அது முழுக்க முழுக்க வந்து அது ஒரு கார்ப்பரேட்டு கம்பெனி மாதிரி தான் செயல்படுது. அது ஒரு முதலாளிக்கு கீழே வந்து ஆதவ், பிறகு வந்து புசி ஆனந்த், இவர் அனுபவம் வாய்ந்த இவர் செங்கோட்டையன் அவர் இருந்தாலும் கூட, அப்புறம் அருண் போன்ற நபர்கள்லாம் வந்து என்னன்னா ஒரு கார்ப்பரேட்ல அவர் வந்து ஒரு எம்டி மாதிரி, யாரு விஜய், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஏதோ அந்த ஒரு ஜெனரல் மேனேஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதுல பெரிய வார் ரூம்னு ஒரு ரூம்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க மனிதனோட உறவு வைக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் என்பது வந்து ஒரு மனிதத்துவத்தை தாங்கி, அது மனிதத்துவம் தான் மெயின். அது மனிதத்துவம், மனித நேயம், மனித உரிமைக்கான சிந்தனை, இது அந்த 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 சிந்தனையோட தான் மக்களை அணுகிறதுக்கான வேலைகளை செய்யணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சரி, அது அவங்க மிஷினோட தான் பேசிட்டு இருக்காங்க. மிஷினு எப்படி வந்து படம், அதாவது என்னன்னா இந்த கற்பனையா வந்து ஒரு திரைக்கடை வசனத்தை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி விஜய் கிட்ட ஒரு அந்த ஸ்கிரிப்டை பற்றி ஒரு விலைக்கு கூறி, உங்களுக்கு இந்த படம் ஒரு 100 நாள் ஓடிடும், 150 நாள் ஓடிடும், அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இத்தனை கோடி ஏர்ன் பண்ணிடுவீங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வடிவமைச்சு அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர்கிட்ட சொல்லி, அப்படி அவர் அதில் வந்து முழுமையாக இன்வால்வ் ஆகிற மாதிரி வந்து பாலிடிக்ஸ் அதே மாதிரி பார்க்குறாங்க. பாலிடிக்ஸ் அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் டிராஃப்ட் போடுறாங்க. இப்போ பாருங்களேன், இயல்பாக நம்ம பேசும்போது இயல்பாக ஒரு அந்த அதுவும் அந்த அரசியல் ரீதியாக நம்ம பயிற்சி வந்து இயல்பாகவே நமக்கு வந்துட்டு இருக்குது. இங்க வந்து நான் ஸ்கிரிப்டை மட்டும் தான் வாசிக்க முடியும். யாரு விஜய் அவர்களுக்கும் மற்றவனுக்கும் இயல்பா வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மக்களோட பயணிக்கல, புத்தகங்களை படிக்கல, மக்களை படிக்கும் போதுதான் இயல்பாவே நமக்கான வார்த்தைகள்லாம் நிறைய வரும். அப்படி ஆனா அங்க வந்து முழுக்க அதாவது சினிமாட்டிக் ஓரியன்டான ஒரு அப்ரோச் தான் அங்க இருக்குது. அது வந்து எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்து நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ஆனால் வந்து அது மனிதத்துவத்திற்கான வாடையே அங்கே இல்லை. அதாவது ஒரு லாட்ரி சீட்டில் வந்து வர்ற லாபத்தை வச்சு ஒருத்தர் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி வந்து லாட்ரிங்கிறது வந்து மனித குலமே யோசிக்க முடியாத மிக அருவருப்பான ஒரு வியாபாரம். அது இன்னைக்கு வந்து என்னன்னா நிறைய ஒரு வருஷத்துக்கு வந்து 20,000க்கு மேல சூசைடு வந்து கேரளாவில் நடந்துட்டு இருக்குதான். இந்த லாட்ரி அதாவது என்னன்னா இது இன்விசிபிளா ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சைக்கோ மாதிரி ஆக்கி விட்டுரும் லாட்ரி. ஆக்சுவலா இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய கலைஞர் டீமுடைய பிரச்சனை என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து மக்களை சிந்திக்க விடாம தடுக்கிற வேலைகளை மது மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மது கூட வந்து என்னன்னா அதுல வந்து அவன் கன்சியூமரா இருக்கிறான், அவன் ஒரு நுகர்வோரா இருக்கிறான். அந்த நுகர்வோர் என்னன்னா வந்து ஒரு நாளைக்கு குவார்டர் போதும் 150 ரூபால நிப்பாட்டிடுவான். ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ 5 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அவனுக்கு அந்த உடல் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்போது அங்க வெளியில இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ அல்லது மனைவியோ அவனுடைய கூட பிறந்த அண்ணனோ, உடம்பு மோசமா இருக்குது, நீ வந்து உன்னை உடம்பு சரி பண்ணிக்கோ அப்படி சொல்றதுக்கான ஒரு எச்சரிக்கை மணியை கூட கொடுக்கலாம். அது மூலமா வந்து அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா கடைசியா மருத்துவர் வந்து எப்பா இன்னைக்குமே இதுக்கு நாளையில இருந்து குடிச்சோம்னா
நீ வந்து நீ சாவு தான் எண்ணிட்டு இருக்கணும் அப்படி அன்னையிலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவன் அதாவது குடிக்கிறவனை திருத்துறதுக்கான ஒரு 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 ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் லாட்ரி இருக்கான் பாருங்க, அவன் முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் அவனுடைய எல்லா விதமான வளங்களும் வந்து திவாலாயிட்டு இருக்கும். எல்லா விதமான வளங்கள், சூதாட்டம், அது ஒரு பெரிய சூதாட்டம். அது இன்னைக்கு 5ஆம் நம்பர் விழுந்துட்டு அப்படின்னா ஐயோ நான் 4ஆம் நம்பர் எடுத்து விட்டேனே அப்படிமா. அது ஒரு பெரிய ஐயோ நாளைக்கு நம்ம 4ஆம் நம்பர் எடுப்போம் அல்லது நாளைக்கு 5ஆம் நம்பர், இப்படியே வந்து ஒரு சூதாட்டத்திலேயே எல்லாத்தையும் கடைசியில மனைவியை கூட இழக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சூதாட்டத்தில் இருக்குது. அந்த அந்த அதனுடைய விரக்தி தான் கடைசியில வந்து சூசைடுல போகுது. இந்த தற்கொலையில வர்ற பைசா வச்சு அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கிறான் அப்படிங்கிற அவன் வந்து இந்த தமிழகத்தை தலைமை தாங்க வாரான் அப்படின்னா நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அது மிகப்பெரிய தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு. ஒரு அன்எத்திக்கல், அதாவது ஒருத்தனை முழுமையா அம்மனமாக்கிட்டு அதுல வர்ற ஏர்னிங், அதாவது ரத்தத்தை உறிஞ்சி சம்பாத்தியம் பண்றது தான் அந்த லாட்டரியினுடைய பணம். அந்த பணத்துல வந்து ஏர்ன் பண்ணவன் மிகப்பெரிய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்னு எப்படி வந்து, இது வந்து பெரியாருடைய மண்ணுங்க, அண்ணாவுடைய மண்ணு, அம்பேத்கரிசம்ங்கிற ஒரு தாட்ல உருவான இந்த மண்ணு. இந்த மண்ணுல வந்து லாட்ரி வித்து வந்து பல குடும்பங்களை நாசப்படுத்தினவன் வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக வர முடியும்? அவனை ஒரு அரசியல் தலைவராக எப்படி பார்க்க முடியும்? விஜய் கூட வந்து ஒரு திரைப்படத்தின் மூலமாக சம்பாதித்தும் பண்ணி அந்த மூலமா வந்தவன். அவனுக்கு வந்து மக்களுடைய வலி வேதனை எதுவுமே தெரியாது. மக்களுடைய வலி வேதனை எதுவுமே தெரியாதவன் ஒரு கட்சியை வந்து தலைமை தாங்க வரும்போது அது வந்து ஒரு ஆரோக்கியமான மக்களுக்கான விடுதலையா இருக்க முடியாது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கியும் தமிழகத்தை கொண்டு போக முடியாது. அதுல நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம், ஒரு கேடர் பேஸ்டு மூவ்மெண்ட்டா இதை உருவாக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து சீமான் வந்து மிக நச்சுத்தனமான வேலைகளை, அது அவன் பேசுறதுலாம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா ஒரு நச்சு கிருமிய விதைச்சிட்டு இருந்தான் தமிழர்கள் மத்தியில. ஏன்னா பார்ப்பனனுடைய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பன்னு சொன்னான் பாருங்க. அது எப்படிங்க வந்து பார்ப்பன கடப்பாறை, அந்த அப்படின்னா அவன் கொள்கை ரீதியாவே ஐடியாலஜிக்கலி வந்து அவன் எதுவுமே தெரியல, மகா முட்டாள்னு அது மூலமா நிரூபிக்கிறான். ஒரு he is not an ideology based leader. ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைவனா அவனை பார்க்க முடியாது. நம்ம பார்ப்பன கடப்பாறைனா எது? சமத்துவம் இல்லாத ஒரு கடப்பாறையை கொண்டு சமத்துவத்தை போதித்த பெரியாரை நான் நொறுக்குவேன் அப்படின்னா நீ யாருடைய பள்ளியிலிருந்து வர, எந்த தத்துவத்தினுடைய பள்ளியிலிருந்து வர? அந்த பள்ளியை உடைப்பதற்கு RSS பின்புலத்துல உருவாகிற சீமானுடைய பள்ளியை உடைப்பதற்கு இவன் நம்ம விஜய் வந்து பெரியாரையும் காமராஜரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தி ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து பெரியாருடைய போட்டாவையும் அம்பேத்கர் போட்டாவையும் ஒரே நாள்ல வந்து மாற்றும் போது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு மாற்றமா இருந்துச்சு. ஒரு நல்ல வேலை, ஒரு ஆல்டர்னேட் ஒன்று வருத, ஒரு இளைஞர்களை வந்து தவறா வழி நடத்துறதுக்கு பதிலா வந்து சீமான் போன்ற நபர்கள் தவறா வழி நடத்தும் போது இவன் ஒருத்தர் பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் கொண்டு முன்னிறுத்தி எல்லா வீட்டினுடைய இளைஞர்கள் வீட்டிலையும் வந்து அந்த படத்தை மாட்டும் போது ஒரு மாற்று ஒரு இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் வரும்போது உண்மையிலே கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தது. ஆஸ் எ பெரியா கன்ஷிராம் வாதிங்கிற முறையில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதை நோக்கி அப்ரோச் பண்ணேன். ஆனா அது வந்து இன்னும் வந்து எமோஷனல் சென்டிமெண்ட்ல தான் ரொம்ப ஊறி போய் இருக்கிறாங்க. அது வந்து எமோஷனல் சென்டிமெண்ட் எப்படி கேடரா மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல. அந்த கேடரா மாறுறதுக்கான எந்த முயற்சிகளையும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்கிற மாதிரி இல்லை. செங்கோட்டையன் வேணா அவர் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஏன்னாட்டா அவர் எம்ஜிஆருங்கிற ஒரு பள்ளியில வளர்ந்து வந்தவர், அவர் அண்ணாவனுடைய பள்ளியில வளர்ந்து வந்ததுனால அவர் பாவம் அவர் அங்க வந்து ஒரு டம்மி பீஸ் மேலதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து புசி ஆனந்த் வந்து பாவம் அவர் வந்து எந்த பிள்ளையார் கோயிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்த, அங்கே பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைக்கிறதையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த பூவையும் கொடுக்கறதுல தான் மக்கள் வந்து கூட்டமாக இருக்கிறாங்க. அது ஒரு மாதிரி வந்து அவர் வந்து என்னன்னா எந்த நேரமும் கூட்டத்தை கையிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாதி மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு சுயமரியாதை நோக்கி இருக்கிறவன் வந்து அந்த இயக்கத்தில் போகிறது பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்குது. தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சாலும் வந்து இங்கே ஒன்றும் மாற போகிறது இல்லையா? இல்லை, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது வந்து என்னன்னா இப்போ தானே அது வந்து ஒரு எல்போர்டு பார்ட்டிங்க. அது இன்னும் பால்குடிக்கே வரல. பால்குடி இன்னும் வந்து அவங்க என்ன சொல்றது, தாய்ப்பாலுங்கிறது வந்து அந்த பாட்டியில வந்து பெரியாரனுடைய பாலை குடிக்கணும், அம்பேத்கரனுடைய பாலை குடிக்கணும், காமராஜருடைய பாலை குடிக்கணும். அவங்க எந்த பாலையும் கொடுக்குற மாதிரி இல்லையே. புட்டிப்பால் மாதிரி இந்த என்னது லாக்டோஜின், அது வந்து எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான
ஒரு கட்சியா அதை பார்க்க முடியும். பாவம் அவங்க வந்து என்னன்னா அது வந்து ஒரு திமுக அண்ணா திமுகல இருக்கக்கூடிய அணுகுமுறையா வந்து கடைசி ஒரு 5 நாளா அப்படி ஒரு போக்கு போச்சு. என்னன்னா வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும், வந்து என்கிட்டையும் அந்த கேள்வி கேட்டாங்க. அந்த நபர் வந்து வந்து டிஸ்கஷன் தான், கேள்வி கேட்கல, டிஸ்கஷன்ல நீங்கள் என்னைய பற்றி கேட்டாங்க. வந்து நீங்கள் வந்து சீக்கியராக இருக்கிறீங்களே, சீக்கியருடைய எண்ணிக்கை எவ்வளவு, நம்ம தமிழ் நல்லா பேசுகிறீங்களே, அந்த இவங்க அந்த திமுக காரன் கேட்ட மாதிரி தான் அந்த அந்த என்கொயரியில் இன்டர்வியூவில் அவன் திமுக காரன் முழுக்க வந்து உன் சாதி என்னன்னு கேட்பான். அதே மாதிரி என்னைய வந்து சீக்கியருங்கிற முறையில் வந்து சாதியை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா, தமிழ் பேசுகிறீங்களா, எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் டெல்லியில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் டெல்லியில் தமிழ் பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு சாதியாக தானே இருக்க முடியும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எப்போ அந்த சாதிங்கிற தாவேக்கால வந்து இவரு தான் கேட்டார். யாரு? ஆதவ் தான் கேட்டார். ஆதவ் தான் கேட்டார். ஆனந்த் உடனே ஆமா 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 என்ன சாதி, நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்டார். நான் அந்த சாதிங்கிற இளவுல இருந்து தப்பிக்கிறது தானே சீக்கியருக்கே மாறி இருக்கிறேன். வந்து இது திருப்பியும் வந்து இந்த சாதிக்குள்ள என்னை திணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, சாதிக்குள்ள இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் நாங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அவர் ஆனந்த் வந்து புசி ஆனந்த் வந்து நீங்க எந்த சாதின்னு சொல்லுங்கன்னாரு. எங்க அப்பா அம்மாலாம் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் இன்னைக்கு சாதியிலிருந்து விடுதலை பெற்றேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த சாதிங்கிற அடிமை செங்கிலியில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் அவர் செங்கோட்டையன் இருந்தார். அவர்கிட்ட எங்கள் மாமனார் தான் வந்து அந்தியூர் பெரியசாமி முன்னாள் சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா கூட நின்று ஜெயிச்சவங்க அப்படின்னு நம்ம அந்த உறவை சொல்கிறதுக்காக அவர்கிட்ட நான் அதை சொல்லிக்கிட்டேன். இப்படித்தான் வந்து அங்கேயும் வந்து என்னென்னா ஒரு சாதி, ஆக்சுவலாக யார் புசி ஆனந்தனுடைய சாதி எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியும் நமக்கு இங்கே தமிழகத்தில். அவருடைய சாதி எண்ணிக்கையை பார்த்தா ஒன்றும் கிடையாது. அவர் வந்து நம்மளை பார்த்து எவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய தேவேந்திர குல சாதியை பார்த்து நீங்கள் எத்தனை சாதி, என்ன எத்தனை எவ்வளவு அப்படின்னு கேட்கறது வந்து எவ்வளோ நகைப்பானது. அது மாதிரி புசி ஆனந்த் வந்து ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு வலுவான சக்தியில் இருக்காரு. ஒரு மைனாரிட்டி. இதுதான் இதுவரை தமிழகத்துல வந்து அரசியல் ரீதியான வந்து எந்த பிரதிநிதித்துவம் அந்த சமுதாயத்துக்கு கிடையாது. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அரசியலை தலைமை தாங்க வர்றதுங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அவங்க வரட்டுமே, அவர் லீட் பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆவலாம் எனக்கு இருந்தது. ஆனா இந்த மீண்டும் வந்து திமுக அண்ணா திமுக மாதிரி இவர்களுடைய கல்ச்சரும் பொலிட்டிக்கல் கல்ச்சரும் நேச்சரும் வந்து இந்த சாதி அடிப்படையிலான, அதாவது என்னன்னா சாதியினுடைய வக்கரம் வந்து அங்க இருக்கிற எல்லா அந்த பொறுப்பாளர்கள்ட்டையும் இருந்ததை பார்க்க முடியுது. அவன் சாதிக்காரனை பார்த்து தான் ஓடிட்டு அலைகிறான். அது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா இல்லை. அதே மாதிரி அவர் அங்க வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அம்பேத்கரிசத்தை தூக்கி பேசிட்டு இருக்கிற ராஜ்மோகனையும் நான் சந்திச்சு பேசினேன். அவர்கிட்ட கூட என்ன தலைவரை வந்து நீங்க அம்பேத்கரனுடைய தாட்டு பெரியாருடைய தாட்டெல்லாம் சொல்லலாம, ஒரு பசங்களுக்கு கூட இங்க தெரிய மாட்டேங்க, ஒருத்தருக்கு கூட பெரியார் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா பெரியார் படம் அங்க பெருசா இருக்கு, அம்பேத்கர் படம் பெருசா இருக்கு. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன வேலை செஞ்சான்னு ஒரு கேடருக்கு ஒண்ணுக்கு தெரியாது. ஏதாவது அம்பேத்கரை பத்தி அம்பேத்கர் சொல்லியிருக்கான்னு ஒரு தாவாக்கானுடைய அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தன் நிற்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து ராஜ்மோகன் மட்டும்தான் அதுல வந்து பேசுற மாதிரி இருக்கு. அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து இவருக்கு மட்டும்தான் தெரியும். தலைமைக்கு அவர் விஜய்க்கே ஒன்றும் தெரியாது, ஆதவுக்கு ஒன்றும் தெரியாது, புசி ஆனந்துக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா முடியா செங்கோட்டையன் நல்லா பேசினாலும் பேசுவார். மைப்புக்குரிய செங்கோட்டையன் அவர் முன்னாள் ஏடிஎம்கேனுடைய மந்திரியா இருந்தவர். அவர் வந்து அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மற்றபடி யாருக்குமே வந்து கொள்கை ரீதியான இப்போ கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி ரீதியான ஓடுற கூட்டமா இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மாற்றா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு மாற்றா இதை பார்க்க முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. அப்போ தாவேக்கா வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிற அந்த தலைவர்களை வந்து வெறும் பேரளவு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஆமா, பேரளவு தான். அவங்களால அவங்களுக்கு எதுவுமே ஒன்றும் அது பிரம்மாண்டமா கொள்கை ரீதியா வர்ற மாதிரி எமர்ஜ் ஆச்சு. ஆனா மீண்டும் வந்து ஒரு சினிமானுடைய அந்த என்ன ஐடியல் ஒர்ஷிப் மாதிரி தான், ஒரு ஹீரோ ஒர்ஷிப் பார்ட்டி வந்து எங்கேயுமே நினைக்காது. அம்பேத்கரே சொல்றாரு, எங்க வந்து ஒரு ஹீரோ ஒர்ஷிப் இருக்கோ அந்த ஹீரோ ஒர்ஷிப் வந்து அவங்களுக்கு முன்னாடியே அந்த இயக்கம் அழியறதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ஒர்ஷிப் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினையும் வந்து ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டாலினையும் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க.
அதெல்லாம் வந்து கொள்கை ரீதியா எமர்ஜ் ஆன கட்சி. அது நமக்கு முன்னாடியே அழியறதை நம்ம பார்க்க முடியும், நம்மளால பார்க்க முடியும். வெகு வெகு சீக்கிரத்துல பாருங்களேன். இப்போ வந்து 4 முனை 5 முனை போட்டியா வந்துட்டு இருக்குது. 5 முனை தாவைக்கா, இன்னொரு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து ஒரு களத்துல நிக்குது, அனைத்து இதுலயும் நிக்குது. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி நிக்குது, அப்புறம் தமிழக என்ன இது வெற்றி கழகம் நிக்குது, திமுக நிக்குது, அண்ணா திமுக நிக்குது. இதுக்கு இடையில வந்து சாதி ரீதியான கட்சிகள், ராமதாஸ் வந்து போன்ற ராமதாஸ் வந்து பிறகு வந்து சசிகலா, அப்புறம் இங்கிட்டு புதிய தமிழக கட்சி, இப்படி எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 முனை 6 முனை 7 முனை போட்டியா நிறைய இடத்துல நடக்கிறதுனால இப்ப ஜனநாயகத்துல ஒரு இந்த போட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி, ஒரு குழப்ப நிலை வர்றதுக்கு நல்ல நல்ல விஷயம் இது. இந்த தமிழகத்துக்கு ஒரு குழப்பம் வர்றது, ஒரு தெளிவை நோக்கி மக்கள் வந்து அணிதிரட்டுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலுக்கு பின்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இந்த தமிழ் சமுதாயத்துக்கிட்ட எமர்ஜ் ஆகும். அதுல பகுஜன் திராவிட கட்சி முழு முனைப்போட அந்த வேலையில இறங்கி வேலை செய்யணும்னு நாங்க இருக்கிறோம். என்னட்டா தமிழகத்துல நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு போட்டிடலான்னு இருக்கிறோம் வாழ்வுரிமை கட்சியோட. அதே மாதிரி இதுல கேரளால பொறுத்தவரை 7 சீட்ல தொகுதியில வேட்பாளர் போட்டு களத்துல இறங்கி நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு தேசிய அளவுலையும் வந்து பெரியாரனுடைய, கன்ஷிராமனுடைய, அம்பேத்கரனுடைய கொள்கை வந்து இந்த இந்திய சமுதாயத்தை ஆட்சி செய்யணும், இந்திய நாட்டில் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த தமிழகத்துல ஒரு மாற்று வரும்போது அது நேஷனல் வைட்லையும் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்று, தேசிய அளவுலையும் ஒரு பெரிய மாற்று உருவாகும். அதை நம்ம நம்பிட்டு இருக்கோம். நாங்கள் அதை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தற்போது வந்து இப்போ தாவேக்காட கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ நீங்கள் வந்து யாரோட கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, இல்லை கூட்டணி அமைச்சிட்டிங்களா? விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த எலெக்ஷன் அறிவிச்சு அந்த அறிவிப்பு அந்த தேர்தல் அந்த வேட்புமனு தொடங்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து மதிப்புக்குரிய வேல்முருகன் சிட்டிங் எம்எல்ஏ கூட மக்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகாத ஒரு தலைவராக தமிழகத்தில் உருவெடுத்துட்டு இருக்கிறார். அவர் மேலே எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. எங்கே வந்து ஒரு அநீதி நடக்குதோ அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய, தமிழ் சமுதாயத்தில் எங்கே ஒரு அநீதி நடந்தாலும் சரி அதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு கரைபடியாத ஒரு தலைவனாக உருவெடுத்துட்டு இருக்கிறார். அவர் தலைமை வந்து தமிழ் சமுதாயம் வந்து அவரை அங்கீகரிக்கணும். ஏன்னாட்டா அவர் கொள்கை ரீதியாக அவரை உருவெடுத்துட்டு இருக்காரு. இவர் மாதிரி கிடையாது, யார் சீமான் மாதிரி கிடையாது. எந்த கொள்கை இல்லாமல் சும்மா தமிழ்னு பார்த்து சாதியை குறுமைப்படுத்திட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இவர் அப்படி இல்லை. சமூக ஊடகங்களில் அவருடைய செய்தி வந்து 334 தொகுதியிலையும் வந்து கூட்டணியோட களத்தில் இறங்கி வேலை செய்யலாம் அப்படிங்கும்போது அப்படி செய்தியை கேட்டவுடனே அவருக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசினேன். இது மாதிரி நான் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடந்தது. ஏன்னா இங்கே வந்து கன்ஷிராமன்னா விஜய் அண்ட் கம்பெனிஸுக்கு வந்து அது பார்ட்டின்னு கூட சொல்ல முடியாது, விஜய் அண்ட் கம்பெனிஸ் தான். ஆமாம், அது கம்பெனி ஆட்கள். அவர்களுக்கு வந்து கன்ஷிராம்னா யாருன்னே தெரியல. கன்ஷிராம்னா யாரு, அது எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து எந்திரிச்சது வட இந்தியாவில் இப்படிங்கிறதுக்கு வந்து அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இங்கே அவர் வந்து முழுக்க கன்ஷிராம் பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்ச ஒரு மாற்றம் அவனு பார்க்க முடிஞ்சு. என்னன்னா வந்து நீங்கள் முதல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டணிக்கான வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்குமே. நீங்கள்லாம் எந்திரிச்சு வரலை அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இங்கே விஜய்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தி மற்ற இளைஞர்கள் மத்தியில் கன்ஷிராம் கொண்டு போகலாங்கிற ஒரு வேகத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சீட்டில் வந்து தமிழகத்தில் வேட்பாளரை போட்டு தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கிறோம். மீதி இருக்கிற அனைத்து தொகுதியிலையும் வந்து ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு முழு வீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தை செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர்களோட நான் கூட்டணி வச்சிருக்கிறேன். இது நல்லா இந்த ஆரோக்கியமான அதாவது ஒரு நிறைய சமூக இயக்கங்களோடு, அரசியல் கட்சிகளோடு, சின்ன அரசியல் கட்சிகளோடலாம் அவர் கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அந்த தேர்தலுக்கு பின்பு, ஏன்னாட்டா ஒரு கொள்கை ரீதியான நபராக எந்திரிச்சு வராங்க, ஒரு கொள்கை தெளிவும் அவருக்கு இருக்குது. அதனால இது வந்து ஒரு தேர்தலில் இவர் தான் அறுவடை செய்வார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஓட்டு குறையா இருந்தாலுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், நல்ல ஒரு அமைப்பு. அங்க வந்து இன்னும் அமைப்பே இல்லை. யாரு விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு அமைப்பே இல்லை. அங்க ஒரு கூட்டம், அது ஒரு மாபு, அது ஒரு கட்டமைக்கப்படாத ஒரு மாபு வந்து அது எதுவும் நடக்கலாங்க. ஆனா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நடக்காது. அது ஒரு
கட்டமைப்பு வந்து இங்கே வந்து என்னென்னா ஒரு கொள்கை ரீதியான தெளிவு இருக்கிறதுனால எண்ணிக்கையில் கொஞ்சம் பேர் இருந்தாலுமே அவங்க ஒரு பலமாக இருப்பாங்க. ஒரு நபராக இருந்தாலும் அங்கே பலம் இருக்கும். அங்கே 1000 பேர் இருந்தாலும் பலம் இல்லாத நபராகிடுவாங்க. அதனால வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு ஒரு டீசென்ட்ரலைஸ். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே திமுக அண்ணா திமுகவில் வந்து அதிகார பகிர்வு என்பது இல்லை. அது வந்து முழுக்க முழுக்க வந்து சாதியை கூர்மைப்படுத்தி அந்த சாதிக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து யாரெல்லாம் வந்து அங்கே சாதி ரீதியான அடக்குமுறை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் தான் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்காரு திமுக அண்ணா திமுக. ஆனால் இங்கே வந்து என்னென்னா பவர் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அதிகாரத்தில் வந்து குரலற்ற சாதிகளுக்கெல்லாம், அரசியல் ரீதியாக குரலற்ற சாதிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பை, அதிகாரத்திற்கான வாய்ப்பை கொடுக்கும்போது இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டேர்ம் அடுத்தா வர்ற இந்த தேர்தல் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 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 அருமையான ஒரு கட்டமைப்பு, ஒரு கொள்கை ரீதியான கட்டமைப்பு உருவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு அவர் மேலே வந்ததுனால அந்த கட்சியோட நான் கூட்டணி வச்சு பயணிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட சீட்டு 10 தானே சார் உங்ககிட்ட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது? இல்லை, நான் எங்களுக்கும் வந்து பொருளாதார ரீதியாக நாங்களும் வந்து வலுவாக இல்லை. எங்களுக்கு என்னட்டனா கன்ஷிராமனுடைய கொள்கை என்னென்னா வந்து கார்பரேட் யார்கிட்டையும் வந்து பணம் வாங்கக்கூடாது. கார்பரேட் அதாவது என்னென்னா டாட்டா பிர்லா அவங்கெல்லாம் வந்து மற்ற கட்சிகள்லாம் டாட்டா பிர்லா அம்பானி பெரிய பெரிய கம்பெனிக்கிட்ட வந்து மிரட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கன்ஷிராமனுடைய கொள்கையில் அப்படி கிடையாது. கன்ஷிராமனுடைய கொள்கையில் வந்து யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஒரு நோட்டும் கொடுக்கணும். அப்போனா அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக வஞ்சிக்கப்பட்ட சாதிகள் வந்து இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இந்த பெரும்பான்மை மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு சுயமரியாதை இயக்கம் கட்டமைக்க முடியாது. அதாவது ஒரு சுயமரியாதை இயக்கம் என்பது மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும், கார்பரேட்டனுடைய பங்களிப்பாக இருக்க முடியாது. மக்கள் வந்து ஒரு இயக்கத்திற்கு பங்களிக்கும் போது அவங்க அந்த இயக்கத்தில் இவங்க ஓனர்ஷிப்பாக மாறுவாங்க, பார்ட்னராக வருவாங்க. இங்கே திமுக அண்ணா திமுக தாவேக்காலாம் வந்து அது ஒரு மக்கள் பங்கேற்பு கிடையாது. மக்கள் பங்களிக்கணும். ஒரு பங்களிப்பு தான் பங்கேற்பா உருவாகும். இங்க பங்களிப்பே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, பங்கேற்பு எப்படி வரும்? இங்க வந்து மற்ற கட்சியில வந்து ஏதோ அவங்க பைசா கொடுக்குறாங்க. 1000 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து நேற்றுலாம் பார்த்தோம்னா திருநெல்வேலியில் கூட்டம் கூட்டிருக்காரு இவர் ஸ்டாலின் வந்ததுல வந்து ஒரு நபருக்கு வந்து 1000 ரூபாய் குவார்டர் பாட்டில் பிரியாணி போட்டணும், பஸ்ஸு. ஐயோ, இப்படி ஒரு கார்பரேட் மூலமா வர்ற ஒரு கட்சி வந்து எப்படி மக்களுக்கான நியாயத்தை நீதியை நிலைநாட்ட முடியாது. அப்புறம் கன்ஷிராமனுடைய கல்வி என்னன்னா, நீ பங்குதாரரா போயிடணும், ஒரு கட்சியில பங்குதாரரா மாறிடணும். பங்குதாரனா மாறினா நீ வந்து 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு அந்த கட்சிக்கு. அப்படி ஒரு இயக்கம் நாங்க எந்திரிக்கிறதுனால எங்களால வந்து கொள்கை ரீதியான கொள்கையில நாங்க செழிப்பா இருக்கிறோம். அந்த கலாச்சாரத்தை வந்து இந்த திமுக அண்ணா திமுக வந்து கம்ப்ளீட்டா வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. பெரியார் இருக்கும் போதுல வந்து பங்கேற்பு நிறைய இருந்தது, பங்களிப்பு இருந்தது. இப்ப இங்க பங்களிப்பே இல்லாம வேரோட பிடுங்கி அடிஞ்சிட்டாங்க. அதனால இந்த தமிழகத்துல வந்து அந்த பங்கேற்கிற கலாச்சாரம், பங்களிப்பு கொடுக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பங்களிப்பு கொடுக்கிற கலாச்சாரம் உருவாகும் போதுதான் கன்ஷிராம் வந்து என்னுடைய கொள்கை பரப்பும். பாருங்களேன், அம்பேத்கர் வந்து யூபியில பிறக்கல, பெரியார் பிறக்கல, சாகு மகாராஜ் அங்க பிறக்கல, மகாத்மா ஜோதிபா பூலே அங்க பிறக்கல, கன்ஷிராம் அங்க பிறக்கல, அம்பேத்கர் அங்க பிறக்கல. ஆனா அங்க இவ்வளவு பெரிய அங்க பிறந்தது என்னன்னா பார்ப்பனியத்தினுடைய கூடாரம். அது உத்தரப்பிரதேசம், காசி. அங்க வந்து மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போனாங்கன்னா பாருங்க, கன்ஷிராமனுடைய கொள்கை யூபியில ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தி இருக்குது. பெரியார் பிறந்த மண்ணுல ஒடுக்கப்பட்ட மண்ணுக்கான அந்த சமூக நீதிக்காக இன்னும் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா யூபி உத்தரப்பிரதேசல சமூக மாற்றமே நடந்துட்டு, சமூக மாற்றத்திற்கான கோட்பாடை கொண்டு வந்தாரு, சமூக மாற்றத்திற்கான வேலை நடந்தது. அந்த கொள்கையை தான் இங்க அறிமுகப்படுத்துறதுனால எங்களுக்கு போதிய பொருளாதார வசதி இல்லாததுனால 10 சீட்லேயே வந்து நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இருக்கிற சின்ன ஒரு வளங்களை வச்சு, ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம மக்கள் பங்கேற்பு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேச இந்த மாதிரி தொலைக்காட்சி மூலமாக பேசலாம் வந்து மக்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா வந்து இந்த விடுதலை என்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வராதுன்னு இந்த ஒரு 10 நாளாக நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் இந்த விஷயத்தை பேச பியூனு, கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாக இருப்பான் பாருங்க, பியூனு, ஸ்வீப்பரு, துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயி,
அரசு ஊழியராக இருக்கிறவன் வந்து கீழ் மட்டத்தில் நாலாம் தட்டுல இருக்கிறவன், 4ஆம் தட்டுக்கு கீழே இருக்கிறவன், இவன் ஃபோன் பண்ணி 500 ரூபா 1000 ரூபா கட்சியினுடைய நன்கொடையா போட்டுட்டு இருக்கிறான்னா, அப்புறம் அங்க அவனுக்கு வந்து விடுதலைக்கான தாகம் வந்து அங்கே யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பியூன் கிட்ட தான் இருக்குது. அந்த கிரேடு 1 கிரேடு 2 இவன்லாம் வந்து அவன் பொண்டாட்டியோட, அதாவது என்ன சொல்றது, அது வந்து என்னன்னா மை செல்ஃப், தான் குடும்பம், தனக்கான வேலை. இந்த மை செல்ஃப்ல தான் யார் இருக்கான்னா, இந்த மேல்தட்டு IAS IPS ஆஃபீஸர் இருப்பான் பாருங்க, இவனுடைய மனநிலைலாம் அதான் இருக்கு. ஒரு IAS IPS ஆஃபீஸர்ஸ் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் விடுதலை ஆகணுங்கிற பங்கேற்ப எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் தமிழ்நாட்டில் கொடுத்தது கிடையாது. ஆனா பியூனுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது, 4th கிரேடினுடைய கிளர்க்குடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஆனா கோடியா ஒரு IAS ஆபீசர் எடுத்துக்கிட்டா கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிருப்பான் ஊழல்ல. அதாவது மனம் வந்து எந்த ஒரு இந்த நீங்க அரசியல் விடுதலைக்காக ஒண்ணு வேலை செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஊழல் காசை கூட வந்து கொடுக்கறது கூட மனமில்லாத அரசு ஊழியர் இருக்கான். அவன் யார வந்து திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறான்னா, மனுவாத கட்சிகளை, பார்ப்பனிய கட்சிகளை, காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரி கட்சிகளை குஷிப்படுத்துறதுக்கு, மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஊழல்ல சம்பாத்தியம் பண்ணி வச்சுப்பான் பாருங்க IAS IPS. அவன் அதை நோக்கி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால இந்த மக்களுடைய விடுதலை என்பது அரசு ஊழியர்கள்ல அங்கன்வாடி தொழிலாளர்கள், PT வாத்தியாரு, இந்த நபர்களுடைய பங்கேற்பு தான் அரசியல்ல வந்து பெரிய பலமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அவங்களுடைய உதவியோட நாங்க இந்த தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இருக்கிற அரசியல்ல வந்து உங்க கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறோம். இது வந்து நம்ம என்னன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு வந்து மக்கள் வந்து என்னங்க செய்யறது, ஒரு குழப்பமா இருக்க. வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் நமக்கு நல்லது கிடையாதுன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறான். அதிமுக BJP இருக்கிறதுனால அதிமுகவுக்கு வந்து கண்டிப்பா ஓட்டே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறான். என்னடா இது பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணுல வந்து BJPக்கு வந்து இங்க வந்து மக்கள் வந்து வாக்களிப்பது வந்து ரொம்ப சிரமம். அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா திமுக ஆல்டர்னேட் இல்லை. அது வந்து சாதியை கூர்மைப்படுத்தி நிறைய சாதிய ரீதியான படுகொலை, அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை 5 வருஷம், அதாவது மிக மோசமான சட்ட ஒழுங்கு. கடந்த 70 ஆண்டுகள்ல மிக மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து இந்த கடந்த 5 ஆண்டு தான் இருந்தது. எங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சமாளிக்க முடியலையோ அது லீடர்ஷிப்பினுடைய லேக்கிங் தான். அது கவர்மெண்ட்டே சரியா இயங்கலன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தலைமை வந்து அதனுடைய ஆட்சியாளர்கள் வந்து அவருடைய தோல்வியை அதை காட்டுது. இங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டா கடந்த 5 ஆண்டுகள் வந்து எவ்வளவு சாதி ரீதியான படுகொலை. அதே மாதிரி வேங்கவயல், அது வந்து ஒரு அவமானம், இந்தியாவினுடைய ஒரு அவமான சின்னமாக இன்னைக்கு வந்து என்னன்னா, ஸ்டாலின் கூட போனாலும் கூட இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தலும் சரி, கடந்த 5 ஆண்டினுடைய வேங்கவயல் என்பது இந்தியாவினுடைய ஒரு அவமான சின்னமாக, திமுக ஆட்சியிலும் இப்படி வேங்கவயல் மாதிரி நடக்குமா? கவின் படுகொலை நடக்குமா? ஆகாஷினுடைய காவல்துறை மரணம் நடக்குமா? இப்படிலாம் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா நான் எங்களை மாதிரி இயக்கங்கள்ல வந்து என்ன பண்றேன்னா, தேசிய அளவுல வேலை பார்க்கறதுனால இவங்க இந்திய அளவுல மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அது இவங்களுக்கு ஜால்ராவா வந்து காங்கிரஸும் BJP இருக்கிறதுனால இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு சாதியை வந்து அடக்கி ஒடுக்கிறத வந்து அவங்களும் வந்து பெருமையா தான் நினைப்பாங்க. காங்கிரஸ் BJP இறக்கப்படுறதெல்லாம் கிடையாது. இவன் திமுக நம்ம வேலையை அவங்களும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவங்களுடைய பார்வையில், அவங்க கொள்கை ரீதியான பார்வையில் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் இங்க வந்து என்னன்னா, கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு. கடந்த 5 ஆண்டுகள் வந்து இந்த பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ இல்லை. முழுக்க ஒரு ஜனநாயகமற்ற ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 குடும்பம் நல்லா இங்க, அது இந்த திமுகனா ஒரு 10 குடும்பம் தான். அவங்க மெயினா வந்து அவங்க குடும்பத்துக்கே வந்து அதிகார பசியில இருந்து மீட்டெடுக்க முடியாது. அது எப்படி ஒரு ஜனநாயக இயக்கமா இருக்க முடியும்? ஒரு ஜனநாயக தன்மைக்கு எப்படி வர முடியும்? குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அரசியல்ல உட்காந்துட்டு இருக்கானா, மற்றவன் அப்புறம் ஓட்டு போடுறானா கேனையனா? அப்புறம் அதிகார பகிர்வை வந்து கொடுக்கறியா? அதுக்கு தான் ஒரு மாற்றா வந்து விஜயை நம்பினாங்க. இப்ப விஜய் வந்து இப்ப வர வந்து இன்னைக்கு தேர்தல் நெருங்க
பாவம் நிறைய இடங்கள்ல வந்து விஜய்க்கு போற இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் வந்து ஆட்கள் வண்டியே கிடையாது. பாவம் ஒத்தியில போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அவங்களுக்கு அந்த பட்டர் தானே அவங்க அது ஒரு சின்ன ஒரு பிளான்ட் இப்பதான் சீடு போட்டிருக்காங்க. எனக்கு என்னுடைய பார்வையில் என்னன்னா ஒரு ஒரு கொள்கை ரீதியான ஒரு மூமெண்ட் வந்து இது தேர்தலுக்கு பின்பு ஒரு ஸ்ட்ராங் ஒரு கொள்கை ரீதியான இயக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது என்னைய பொறுத்தவரையில் ஒரு பெரிய குழப்ப நிலை இருக்குது. இன்னும் அடுத்த ஒரு 10 நாட்கள் இருக்குல்ல, இந்த குழப்ப நிலை எப்படி போகுது அப்படின்னு இன்னும் 10 நாள் வேடிக்கை இருந்தா பார்த்தா அதை சொல்ல முடியும். இந்த தேர்தலில் வந்து உங்கள் கட்சி வந்து ஒரு 10 சீட்டில் நிற்கி நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து மற்ற இடங்களில் வந்து ஆதரவு தெரிவிக்கன்னு சொல்லுவீங்க. உங்களோட வாக்குறுதிகள் வந்து மக்கள் இடத்துல வந்து எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? அதாவது தேர்தல் வாக்குறுதியை வந்து நாங்கள் கன்ஷிராமனுடைய கொள்கையில் நாங்கள் முன்னெடுத்து வர்றதுனால தேர்தல் வாக்குறுதி என்பது வந்து நாங்கள் முன்வைக்க மாட்டோம். நம்ம தேர்தல் வேண்டுகோள் தான் எங்களுக்கு. தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு ஏமாத்துறது வேலையை நம்ம பண்ணக்கூடாது. அதாவது காங்கிரஸோ பிஜேபியும் சரி, தேர்தலில் வாக்குறுதி பயங்கரமாக இருக்கும். அந்த வாக்குறுதியில் எதை செஞ்சாங்க எதை செய்யலை அப்படிங்கிறது யாருமே அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது. அது திமுகவில் நிறைய கொள்கை வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏதாவது வாக்குறுதியில் ஏதாவது நிறைவேற்றிருக்காங்கன்னு பாருங்க, எதுவும் இருக்காது. அதாவது அவங்களுடைய முதல் வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இம்மீடியட்டாக 10 நாளில் எல்லா டாஸ்மார்க் கடையும் மூடப்படும். அப்படின்னா மக்கள் வந்து என்னன்னா, இவன் வந்துட்டானா டாஸ்மார்க் எல்லா பெண்களும் அப்படி நம்புனாங்க. ஆனால் வந்து அந்த வாக்குறுதியில் டாஸ்மார்க் கடையை மூடினாங்களா? இப்போ அந்த டாஸ்மார்க்கை பற்றி பேச மாட்டேங்காங்க பாருங்க. ஆமாம், நாங்கள் வந்த அடுத்த 2வது நாளே நீட்டினுடைய எக்ஸாமை ஒழிச்சிருவோம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வாக்குறுதிக்கும் செயலுக்கும் என்ன இருக்குது? அப்படின்னா நம்மலாம் வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதியை அவங்க கொடுப்பாங்க, நம்ம கேட்டுட்டு கேனைய மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த தேர்தல் வரும், அடுத்து வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்புறம் பழைய வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு எவனும் கேட்க மாட்டான், மறந்துடுவான். ஆக்சுவலாக நம்மளுடைய மக்களும் மறக்கிறவனா இருக்கிறான். எப்பா டாஸ்மார்க்கு வந்து மூடன்னு சொன்னியப்பா, என்னப்பா ஏதாவது பொம்பளைகள் சட்டையை பிடிச்சி கேட்கணும்ல? அதனால டாஸ்மார்க் இப்போ இந்த தேர்தல் டாஸ்மார்க்கை பற்றி ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்த எடப்பாடி நாங்கள் வந்தோன்னா டாஸ்மார்க்கை வந்து குறைப்போம் அப்படிங்கிறான். இப்போ நீட்டை பற்றி இப்போ வந்து மக்கள் மறந்தே போயிட்டாங்க. அது நீட்டை வந்து நம்ம படிக்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தான். போன தடவை இது ரெண்டும் தான் ஹைலைட்டாக பண்ணாங்க. அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் மனுவாதிகளுடைய தந்திரம். பார்ப்பனிய பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வர்ற ஒரு பாடம் தான் அந்த வாக்குறுதியை சொல்றது, மக்களை முட்டாளாக்குறது. வாக்குறுதி என்பது மக்களை முட்டாளாக்குறது. அந்த கல்வியை இவங்க எங்க இருந்து படிச்சுட்டு வராங்கன்னா, காங்கிரஸ் பிஜேபி தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதே கல்வியை இவன் வந்து அதே பள்ளியிலிருந்து, RSS பள்ளியிலிருந்து, பார்ப்பனிய பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வந்து அதே வாக்குறுதியை நம்ம கிட்ட சொல்லி நம்மளை முட்டாளாக்குறான். இவன் ஒரு பெரியார்வாதிகள் கொஞ்சம் மாற்றா இருக்கணும். இவன் வந்து நம்மளை வந்து முட்டாளாக்குற வேலைகளை, வாக்குறுதிங்கிற பேர்ல முட்டாளாக்குற வேலைகளை செய்யறதை வந்து நம்ம எந்த நிலையிலும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு கன்ஷிராம் சொல்றாரு. அப்பனா ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ இல்லாம, தேர்தல் பிரகடனமே இல்லாம வெற்றி பெற்ற இயக்கம் தான் கன்ஷிராமனுடைய கொள்கை. எந்த ஒரு வாக்குறுதியும் கிடையாது. ஆனா வேண்டுகோள் வச்சாரு, நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதனுடைய வழி எங்களுக்கு தெரியும், நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த வழி வந்து நாங்க நிவர்த்தி செய்வோம். ஏன்னா எங்களுடைய அல்டிமேட் கோல் இஸ் டு பிகம் the ruler of this country, to eradicate the caste system in this country. இதுதான். அப்பனா நம்ம அவர் என்ன சொல்றாரு, if you want to rule, actually if you want to make a casteless society, you have to become a ruler of this country அப்படிங்கிறார். அப்பனா ஒரு சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று கன்ஷிராம் சொல்றாரு. அப்பனா எங்களுடைய அல்டிமேட் விஷன் பேகம்புரா கால்சா ராஜ் தான். பேகம்புரா கால்சா ராஜ் என்பது காஸ்ட்லெஸ் சொசைட்டி, டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரீ இந்தியா. இதுதான் எங்களுடைய அல்டிமேட் கோல். இந்த அல்டிமேட் கோலை நோக்கி தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோமே ஒழிய சின்ன சின்ன பெட்டி கெயின்ஸுக்காக நம்ம வந்து பெட்டி கெயின்ஸுக்காக வேலை செய்யல. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த கொள்கையை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வாக்குறுதி என்பதை எங்களுடைய கட்சி வந்து நம்புவது கிடையாது, செயல்பாட்டை தான் நம்ம நம்புறோம். செயல்பாடு வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, இந்த மண்ணில் வந்து குருக்களும் பகத்துக்களும் மிகப்பெரிய மகான்கள் இங்க பிறந்திருக்கிறாங்க. குரு நானக், குரு கபீர், குரு ரவிதாஸ், குரு நாம்தேவ், குரு கோவிந்த் சிங், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மக்கள் எப்படி வாழணும், மக்கள் எப்படி இருக்கணும், மக்கள் இந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அதாவது என்னன்னா,
கன்ஷிராம் கூட வந்து டைம், டேலண்ட், ட்ரெஷர் இந்த மூணுத்தையும் கொடுக்கணும்னாரு. 3T, நேரம், அறிவு, வளத்தை கொடுத்து ஒரு இயக்கத்தை கட்டணும்னாரு. ஆனா இந்த மண்ணுல வந்து இந்த சமத்துவம் மலரணும், சாதியை ஒழிக்கணும், ஒரு அனைவரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவான அந்த இயக்கம் இருக்கு பாருங்க. இவங்க வந்து ரத்தத்தை கொடுத்தாங்க. ரத்தம் கொடுத்து உருவான ஒரு இயக்கம் தான். இவர்கள் ஒரு கனவு வச்சிருக்கிறாங்க, பேகம்புரா, துக்கமற்ற. அதாவது என்னன்னா, பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுகனா என்னன்னா, மக்களுக்கு பயத்தை கொடுக்கணும், கவலையை நிரந்தரமா வச்சிருக்கணும், வறுமையோட வாழணும். இந்த 3 தான் அவங்களுடைய நோக்கம். என்னெல்லாம்? பயம், கவலையை வச்சிருக்கணும், நிரந்தரமா வச்சிருக்கணும், வறுமையை நிரந்தரமா வச்சிருக்கணும். இது இருந்தாதான் அவங்க வந்து என்னன்னா, அவங்க இந்த ஆட்சியை தொடர்ந்து மக்களை ஏமாத்திட்டு ஓடிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும். ஆனா இங்க என்னன்னா, எங்களுடைய இயக்கம் என்னன்னா, கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். பயம் வந்து அறவே இருக்கக்கூடாது. இங்க பயம் வந்து ரொம்ப இருக்கிறதுனாலதான் இந்த கோயில்ல நிறைய பரிகாரம் ஓடிட்டு இருக்காங்களே. அதுக்கு என்ன மூல காரணம்னா பயம்தான். இந்த பயத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய வேலைகள் வந்து இந்த பெரியார்வாதிகளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து என்னன்னா, பயத்தை முதல்ல வந்து பயத்தை ஓய்க்கணும். பயம் வரல அப்படின்னா அங்க கவலை இருக்காது, வறுமையும் ஒழியும். அப்படா பயத்தை ஒழிக்கிறதுக்கான கலாச்சார மாற்றம், அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், இது எல்லாமே இந்த மாற்றம் நடந்தாதான் இங்க பயம் ஓயும். இந்த அடிப்படையில் இருக்கிறதுனால இது வந்து நாங்க வந்து மிகப்பெரிய கொள்கை ரீதியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. ஆனா நாங்க வந்து ஒரு செயல்படுவதற்கு மகான்கள் கொடுத்த அந்த சொல், அந்த வேலை திட்டம் தான் எங்களுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நோக்கி தான் நாங்க, குரு கிராந்த் சாஹிப் அதுல இருக்குது, வள்ளலார் கொடுத்த அவருடைய மொழிகள்ல கொடுத்திருக்கிறாங்க. ஐயா வைகுண்டர் அகிலத்திரட்டுல என்ன கொடுத்திருக்கிறார், அதுதான் எங்க வாக்குறுதி. அகிலத்திரட்டுல இருக்குதே என்னெல்லாம் சொல்றோம், அதுதான் எங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ. வள்ளலார் சொன்ன அந்த கருத்துக்கள் தான் எங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ. இவர்களுடைய அதே மாதிரி பெரியார் சொன்னதுதான் எங்களுடைய மேனிஃபெஸ்டோ. நாங்க தனியா அடிச்சு நாங்க வந்து வந்தோன்னா டாஸ்மார்க்கை ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிச்சிருவோம் இப்படின்னு வந்து சொல்லிட்டு பொய் பித்தலாட்டம் பண்ற திமுக மாதிரியான வேலைகள் நாங்க செய்யறது கிடையாது. நாங்க வந்து கொள்கை ரீதியா உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், அதை நோக்கி பயணிச்சுட்டு இருப்போம். அதனால நான் தமிழக மக்களுக்கு வைக்கிற முன்வைப்பு என்ன அப்படின்னா, தேர்தல் என்பது, உங்களுடைய வாக்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது வேற எந்த ஆயுதமும் வந்து அந்த காலத்துல மன்னர்கள்லாம் இருக்கும்போது வாள்தான் நமக்கு ஆயுதமா இருந்தது. அப்படா நம்மளுடைய எதிரி யாரு, நண்பர் யாரு அப்படிங்கிறத பகுப்பாய்வு பண்ணுங்க. நம்மளுடைய புது எதிரி யார்? இது வந்து தேர்தல் என்பது வந்து ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்துல புது எதிரியை வரையறுக்காம நீங்க வந்து யுத்தம் செய்ய போவது என்பது மிக தவறான விஷயம். பழனி பாபா சொல்லியிருக்காரு, எதிரிய பாரியா, புது எதிரி உனக்கு யாரியா, அதுக்கப்புறம் நண்பன் உனக்கு தன்னால வந்துருவான் அப்படிங்கிறாரு. இங்க என்னன்னா, உங்களுக்கு நண்பரும் தெரியல, பொது எதிரியும் தெரியல. உங்களுக்கு யாரெல்லாம் நண்பனா இருப்பீங்களோ, நண்பனா இருக்கிறத நீங்க பாக்குறீங்களோ, அவனெல்லாம் நீங்க சாதியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவனை தான் வந்து நண்பனை தான் நீங்க பொது எதிரியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில நீங்க வந்து பொது எதிரி யாரு, நண்பர் யாரு, இது அருமையான தேர்தல் களம், மிக அருமையான களம். இந்த நேரத்துல வந்து அந்த வாக்கு என்கின்ற ஆயுதத்தை, மிகப்பெரிய ஆயுதம் அது சுயமரியாதையினுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்க கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் பொக்கிஷமாக நீங்க வந்து பயன்படுத்தினீங்கன்னா, இந்த மண்ணுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாகும். அதை நோக்கி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய் குருஜி கா கால்சா, வாய் குருஜி கி ஃபத்தே. நேயர்களுக்கு நன்றி.